வணக்கம், நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம், ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, சாகா மிஷினோட பார்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சாகா மிஷின் மேனுவலோட 3வது வீடியோ, சாகா மிஷின் பார்ட்ஸோட 2வது வீடியோ. 2 வீடியோவும் மேலே ஐகார்ட்ஸில் தர்றேன், அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த 3வது வீடியோ புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆல்ங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிஷினோட இப்போ பார்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இதுதான் வந்து கேரேஜ், சாகா எழுதிருக்கு இல்லையா, இதுதான் கேரேஜ், சரிங்களா. இது வந்து பாடி, இது சைடு கவரு, 2 சைடு கவரு, லெஃப்ட்டு ரைட்டு கவரு. இது பார்த்திங்கன்னா பிஞ்ச் ரோலர் அசம்பிளி, ஓகேங்களா. இது பிஞ்ச் ரோலர் அசம்பிளி. இது வந்து பெட்டு ஸ்ட்ரிப்பு, ஒயிட் கலரில் பெட்டு ஸ்ட்ரிப்பு. இந்த பெட்டு ஸ்ட்ரிப்பு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். இந்த டேமேஜ் ஆகாமல் இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து நல்லா கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே என்ன டேமேஜ் ஆகுதோ அது வந்து கட்டிங்கில் எதிரொலிக்கும். ஸோ வந்து இந்த பெட்டு ஸ்ட்ரிப் வந்து காயமாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு வந்து சீட்டில் தான் நீங்கள் கட்டிங் கொடுக்கணும், சீட்டுக்கு வெளியே நீங்கள் கட்டிங் போகக்கூடாது, சரிங்களா. கேரேஜ் அதே மாதிரி, கேரேஜ் மூவ் பண்ணுறது ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் தள்ளி தான் மூவ் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. கேரேஜ் தள்ளி தான் மூவ் பண்ணி நீங்கள் கட் பண்ண கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரூலர். இந்த ரூலரில் நீங்கள் சீட்டு வந்து கரெக்டாக நீங்கள் சைஸுக்கு வச்சுக்கலாம். இது வந்து பெட்டு, இது வந்து பெட்டு. இது வந்து லிவர், இது வந்து லூஸ், அதாவது பிஞ்ச் ரோலர் அசம்பிளியை டைட் பண்ணுறது. இப்படி கீழே இருக்குன்னா டைட்டு, மேலே ஏற்றுனா லூஸு. ஸோ இதுக்கு தான் அந்த இந்த மேட்டில் தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு இது சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மேட்டில் வச்சுட்டு தான் நீங்கள் கட்டிங் கொடுக்கணும். இது வந்து பெல்ட்டு, ஓகேங்களா. இது வந்து யூஎஸ்பி மாட்டுறது. இதில் தான் நீங்கள் யூஎஸ்பி மாட்டணும். இதில் தான் இது காம்போர்ட் கேபிளுடைய ப்ளக்கு. அதாவது இதில் நீங்கள் காம்போர்ட் கேபிளுங்கிறது நம்ம வந்து டம்மி தான், இதில் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஎஸ்பி மாட்டுறது. அது எப்படி மாட்டுறதுன்னு அடுத்த வீடியோ வரும். இது நான் ஒரு ரஃபுக்காக சொல்லியிருக்கிறேன். இதில் தான் வந்து பவர் கேபிள் மாட்டுறது. பவர் கேபிள் மாட்டிட்டு சுவிட்ச் இருக்குது, இங்கே ஆன் பண்ணிக்கணும். பவர் கேபிள் இங்கே மாட்டிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினை பற்றிய டீட்டெயில்ஸ், வீடியோஸ் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மேலும் நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம்.